வெல்கம் பேக் டு ஃபுட் கேஸ்ட்ரோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர்வான சட்னிஸ், ஒரு 5 விதமான சட்னி இன்றைக்கி செய்கிறது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஏன்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற சேம் சட்னிஸ் தான் எல்லாமே, இருந்தாலும் சில பேருக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குன்றதுனால அந்த சட்னிஸை எப்படி ஈஸியாக பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளான கோகனட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னிக்கு நம்ம அந்த ப்ரௌன் பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லாமல் தேங்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு சில்லி, பொட்டுக்கடலை, சின்ன 2 துண்டு இஞ்சி, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு நைஸ் பிரைட் ஒயிட் கோகனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் சட்னி வந்து இதுக்கான தடுக்கா வந்து நம்ம கடைசியாக எல்லா சட்னிக்கு போட பார்த்து அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சட்னிக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம முதல்ல வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த காஞ்ச மிளகா வறுத்து போட்டுக்கலாம், நீங்கள் நார்மலாக அப்படியே போகிறதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்க்குறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேருங்க, அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பீனட்டில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி ரொம்பவே ஈஸியான சட்னின்றதால மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கு நம்ம தடுக்கா போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கார சட்னி. அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இல்லை தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அது கூட தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்து நம்ம சில் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் வச்சுக்கலாம். வாங்க இது எப்படி வதக்குறதை பார்க்கலாம். ஸோ இந்த பேனில் முதல்ல நம்ம காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கார சட்னின்றதுக்காக நான் வந்து ஒரு 6 மிளகா சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு காரம் நிறைய வேணால் இன்னும் கொஞ்சம் கூடனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டே இருக்க பார்த்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தக்காளி, இதையும் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மிக்சர் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு ட்ரேயில் வச்சு அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் ஆகட்டும். ரூம் டெம்பரேச்சர் ஆனவுடனே அதை நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணி இதையும் கூல் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா சட்னி, கார சட்னிக்கு தேவையானது, அதை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சூப்பரான நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு புதினா சட்னி. அது ரொம்பவே ஒரு சிம்பிளான சட்னி தான். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம முதல்ல வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இதில் இது முதல்ல நல்லா வதங்கணும். அது கூட தேவையான அளவு பச்சை மிளகாய்.
இது இப்போ நல்லா வதங்க பார்த்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த மிக்சரை நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு புதினா சட்னிக்கு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வாவ், எக்ஸலண்ட்டான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை சட்னிக்கு எண்ணெய் போட்டு சேம் அதே மாதிரி இஞ்சி துண்டு ஒரு 4 துண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு ஒரு 4 பல், இந்த சட்னிக்கு தேவையான பச்சை மிளகாய், இது நல்லா குக் ஆகிட்டே இருக்க பார்த்து இந்த சட்னிக்கு தேவையான கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிறோம். உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல்லு தேங்காய், இந்த அவ்வளவுதான். ரேஞ்சை நீங்கள் சிம்பிள் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு புளி, கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கல்லை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இந்த மிக்சர் கோல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிட்டோன்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடும். ஸோ லாஸ்ட் சட்னி கருவேப்பிலை சட்னி, இதை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு எல்லாத்துக்கும் தடுக்கா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தடுக்காக்கு தேவையான அளவு நம்ம முதல்ல ஆயிலை ஊற்றிக்கலாம். 5 சட்னிக்கு போகிறதுனால நான் கொஞ்சம் ஜென்ரஸாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு கொஞ்சம் நேரம் அப்படி புரியறதுக்கு ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இந்த சட்னிக்கு இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். நான் காமனாக போடுறதுனால இந்த மாதிரி ஒரே தாளிப்பாக போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து கார சட்னிக்கு தனியாக, வேர்க்கடலை சட்னிக்கு தனித்தனியாக போட்டிங்கன்னா நீங்கள் அதில் வந்து காஞ்ச மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எக்ஸலண்ட்டான ஒரு 5 சட்னி பார்த்தோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் எப்படி இருந்தது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, bye from Chef Sara.